ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் போட போறேன். அந்த இல்லுஸ்ட்ரேஷன் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னா, அதில வந்து கொஸ்டினும், ஆன்ஸரும் இருக்கு. இது வந்து பேஜ் நம்பர் 162. பேஜ் நம்பர் 162 இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு சம் காட்டுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன் உள்ள சம்மா இருந்தாலும் சரி, நான் அத போட்டு காட்டுறேன். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட்டு இத நம்ம போட்டு பார்க்கலாம். இதில என்ன பண்றோம்னா, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பேங்க் ரீகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் as on 31st 3/2017 ஹெட்டிங். தேர்ஆஃப்டர் வந்து மெயினாக நம்ம இதில் பண்ண இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 162 அதை புக்கு ஃப்ரண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, செக் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட் பை தி பேங்க்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் செக் இஷ்யூட் பட் நாட் presented ஃபார் பேமெண்ட். தேர்ட் ஒன் பேங்க் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு. தென் ரெண்ட் பெய்டு பை தி பேங்க். தென் கேஷ் புக் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேஷ் புக் பேலன்ஸ்ன்றது தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க போகிறோம். அதாவது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னு சில சம்மில் இருக்கும், சில சம்மில் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக்னு இருக்கும். அப்போ எது கிவன் பேலன்ஸ் எதுவோ அது ஃபஸ்ட்டு எழுத போகிறோம். பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஸோ கேஷ் புக் பேலன்ஸ் ₹300. அது தமிழ் மீடியம். ரொக்க ஏட்டின் படி வங்கி இருப்பு, ரொக்க ஏட்டின் படி வங்கி இருப்புன்னு போடுறோம். போட்டுட்டு some items are to be added, some items are to be deducted. இதில் கொஞ்சம் ஐட்டம் ஆட் பண்ணணும், கொஞ்சம் ஐட்டத்தை லெஸ் பண்ணணும். இந்த சம்மோட மெயின் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. அதாவது அந்த ஃபார்மெட் எல்லாம் நான் நிறைய கொடுத்துருக்கான்னு சொன்னேன். 160 பேஜ் நம்பரில் நிறைய ஃபார்மெட் இருக்கும். அதெல்லாம் படித்து இந்த சம்மு போடவே முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அதெல்லாம் மறந்துடுங்க, அதை விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எந்தெந்த ஐட்டம் ஆடில் வரும், எந்தெந்த ஐட்டம் லெஸ்ஸில் வரும்ன்றதை நான் சொல்லித்தரேன். அது கொஞ்சம் நல்ல கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கலெக்டட் பை தி பேங்க் அப்படின்னு ஒரு ₹500 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ரஃப் ஒர்க்கிங் போட போகிறோம். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்போது கேஷ் புக் அப்படின்னு நீங்கள் போடுறோம். அதை வந்து நான் சீனு நோட் பண்ணுறேன். பாஸ்புக்கு பி அப்படின்னு நோட் பண்ணுறேன். கேஷ் புக், பாஸ்புக். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செக் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட் பை பேங்க்னு ₹500 கொடுத்துருக்காங்க. இந்த ₹500 புக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை விட கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 போட போகிறேன். அப்போது 1000 தான் எடுக்கணுமா, இல்லை 2000 எடுக்கலாமா, எந்த அமௌண்ட் வேணாலும் எடுத்தீங்கனாலும் அந்த சம்மில் எந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு மிஸ்டேக்கும் வராது. நீங்கள் வந்து 500 விட ஜாஸ்தி இருக்கணும்னு தான், அவ்வளோதான். மோர் தேன் 500 இருக்கணும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கேஷ் புக்குன்றது நாம் வீட்டில் மெயின்டைன் பண்ணுற புக்கு, பாஸ்புக்ன்றது பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுறது. இப்போ ரெண்டுலேயுமே ஈக்குவல் பேலன்ஸை காட்டுது. தெர் இஸ் நோ மிஸ்டேக். எந்த இடத்துலையும் வேறுபாடுகள், தவறுகள் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த டிரான்சாக்ஷனை ஃபஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் படிங்க பார்ப்போம். செக் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட் பை பேங்க். செக் டெபாசிட்டட்னா எனக்கு ஒருத்தர் பணம் தரணும், அந்த பணத்தை அவர் செக்காக கொடுத்துட்டாரு. இப்போ எனக்கு ஒரு ஆள் பெங்களூர்லேருந்து ஒருத்தர் காசு தரணும், ஒரு ₹500. அதுக்கு பதில் அவர் என்ன கொடுத்துட்டாரு, செக்கு கொடுத்துட்டாரு. செக்கு கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, ஏற்கனவே என்கிட்ட 5000 இருக்குது பேங்க்கில். இப்போது அவர் கொடுத்த 500 சேர்த்துனா என்னோட பேங்க் பேலன்ஸ் இப்போ எவ்வளோ ஆகும், 1500 ஆகும்னு நான் எங்கே எழுதுறேன், வீட்டில் என்னுடைய கேஷ் புக்கில் எழுதுறேன். ஓகே. இப்போது இந்த செக்கை வந்து நான் வீட்டில் என்ட்ரி போட்ட உடனே இதை கொண்டு போய் பேங்கில் கொடுக்கணும். அப்போ தான் அங்கே கிரெடிட் பண்ணுவாங்க அவங்க. நான் வீட்டில் வச்சுட்டா எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகாது. அதை பேங்கில் நான் கொடுக்குறேன். கொடுத்தது மாற்றுறதுக்கு கொடுத்துருக்கேன். கொடுக்கும்போது அதே டேட்டில் வந்து பேங்கில் கிரெடிட் ஆகாது. ஏன்னா எனக்கு செக்கு கொடுத்த ஆள் பாம்பேலையோ பெங்களூர்லையோ இருக்கலாம். அப்போ அவங்க பேங்குக்கு இந்த பேங்க்லேருந்து அனுப்பி அதை கரெக்ஷன் பண்ணிட்டு வருவாங்க. அப்போ அது 3 நாள், 5 நாள், 7 நாளெல்லாம் ஆகலாம். அப்போ என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் டேட்டில் அங்கே ₹1000 தான் காட்டுது. நம்ம வீட்டு கணக்குப்படி 1500, பேங்கில் காட்டுறது 1000. இப்போ நல்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன். எல்லா சம்முக்கும் எதுவும் அப்ளிகபிள் ஆகும், பார்த்துக்கோங்க. என்ன முக்கியமான பாயிண்ட்னா, கேஷ் புக்கில் 1500 காட்டுறது, பாஸ்புக்கில் 1000 காட்டுது. இந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுவோன்றத பார்க்க போகிறோம். இப்போது கேஷ் புக்கு தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. கேஷ் புக் கொடுத்துட்டாங்கன்னா இதோட ஆப்போசிட் பாஸ்புக். அப்போ கேஷ் புக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்போசிட்டு தான் கரெக்டு. கேஷ் புக் கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்போசிட் எது, பாஸ்புக். அதுதான் கரெக்டுன்னு அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பாஸ்புக் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ ஆப்போசிட் எது, கேஷ் புக்குன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த சம்மில் கேஷ் புக்குன்னு கொடுத்ததுனால எது கரெக்டு, பாஸ்புக்கு கரெக்டு.
பாஸ்புக்கு கரெக்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டு டிக் அடிச்சிருங்க. பாஸ்புக் பேலன்ஸ் கரெக்ட், அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுன்னா கரெக்ட். கேஷ் புக் போடும்போது ஆப்போசிட் பேலன்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எது ராங்? கேஷ் புக்கில் நம்ம 1500 போட்டிருக்கோம், அது ராங். அப்போ கரெக்ட் ஆன்சர் எவ்வளோ? 1000. அப்போ இங்கேயும் 1000 வந்தால் கரெக்டாகும், அப்படிதானே? அப்போ இங்கே 1000 இருக்கு, இங்கேயும் 1000 வரணும்னா நாம் இந்த அமௌண்ட் இங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கு? லெஸ் பண்ணணும், மைனஸ் பண்ண வேண்டியிருக்கு. பாருங்க, இங்கே 500 மைனஸ் பண்ணீங்கன்னா இங்கேயும் எவ்வளோ காட்டும்? 1000 காட்டுது. அப்போ இந்த டிரான்சாக்ஷன் லெஸ்ஸில் எழுதணும்னு அர்த்தம். மைனஸ்னா லெஸ்ஸில் எழுதிட்டீங்கன்னா போதும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஓகே, அப்போ நம்ம இங்கே எழுத போகிறோம் என்னன்னா, செக் டெபாசிட்டட், செக் டெபாசிட்டட் பட் நாட் collected or credited by bank, collected or credited by bank. இந்த இன்னொரு காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 500 நோட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஆன்சர். ஓகே, அப்போ மறுபடியும் சொல்கிற பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் 2000 போட்டாலும் ப்ராப்ளம் கிடையாது, 500க்கு மேலே இருக்கணும். அப்போ புக்கில் வந்து செக் டெபாசிட்னு 1000 கொடுத்துருக்காங்க, அப்போ 500 கொடுத்துருக்காங்க, நம்ம 1000 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறது 2 இடத்துல ஒரே மாதிரி எழுதிக்கணும். இப்போ எனக்கு ஒருத்தர் செக்கு கொடுத்துட்டாங்க, இம்மீடியட்டாக நான் வீட்டில் அதை ஆட் பண்ணுறேன், அப்போ 1500 ஆயிடுச்சு. ஆனால் பேங்க்கில் அது இன்னும் கரெக்ஷன் ஆகலை. இட் ஷோஸ் தி ஓல்ட் அமௌண்ட் ஆஸ் ₹1000. Now we are preparing on the basis of cash book. ஸோ ஆப்போசிட் ஒன் இஸ் கரெக்ட். அதாவது ரொக்க ஏடு போடும்போது செல் ஏடோட அமௌண்ட்டு தான் கரெக்டாக இருக்கும். செல் ஏடுனா பாஸ்புக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்? அதை டிக் பண்ணிடுவோம். கரெக்டானது ஆப்போசிட்டாக டிக் பண்ணிடுங்க, இது க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம இதில் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கீழே லைன் போட்டு க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது, இங்கே 1000 வந்தால் இங்கே 1000 வரணும், அப்போ தான் கரெக்டு. அப்போ இங்கே 1000 வரணும்னா இந்த 500 நம்ம என்ன பண்ண போகிறோம்? மைனஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மைனஸ் பண்ணணும்னு சொன்னால் லெஸ்ஸில் இந்த டிரான்சாக்ஷன் எழுதிட்டிங்கன்னா போதும். இப்போ அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட் ஒரு ₹1000 கொடுத்துருக்கோம். செக் இஷ்யூட். அப்போ செக் இஷ்யூட்னு வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செகண்ட் டிரான்சாக்ஷன், செகண்ட் கேஷ் புக்கு பாஸ்புக்கு மறுபடியும் போடுறோம். இதில் அமௌண்ட் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதை விட ஜாஸ்தி எடுக்க சொன்னோம் இல்லைங்களா, அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2000 போட போகிறோம். 2000 போட்டுரும். இப்போ 2000 கரெக்டாக இருக்குது, கேஷ் புக்லேயும் பாஸ்புக்லேயும் கரெக்டாக இருக்குது. நவ் ரீட் தி அட்ஜஸ்ட்மெண்ட் அகைன். செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் ஃபார் பேமெண்ட். நான் செக்கை கொடுக்குறேன், கொடுக்கும்போது என்னுடைய பணம் கம்மியாகும். அப்போ நான் எழுதுகிற அக்கௌண்ட் இது கேஷ் புக்கு. அப்போ செக்கு வந்து நான் ஒரு ஆளுக்கு நான் கேஷை கொடுக்கணும். அப்போது இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் நான் என்ன பண்ண போகிறேன்? செக்கை கொடுக்குறேன். கொடுக்கும்போது 2000 ரூபாய் பேங்க்கில் இருந்தது, அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் செக்கு கொடுத்துட்டேன். அப்போ என்னோட அமௌண்ட் இங்கே மைனஸ் ஆகும். இப்போ எனக்கு பேங்க்கில் எவ்வளோதான் இருக்கும்? 1000 தான் இருக்கும், 1000 இருக்கும். பட் தி செக் ரிசீவ்டு பர்சன் நாட் yet presented ஃபார் பேமெண்ட். காசோலை பெற்றவர் அதை வங்கியில் செலுத்தவில்லை. அவர் எப்போ பேங்க்கில் போய் மாற்றுறாரோ அப்போ தான் அங்கே கம்மியாகும். அது அடுத்த நாள் போகலாம், அடுத்த வாரம் போகலாம், அடுத்த மாதம் கூட போகலாம். ஏன்னா 3 மாதத்துக்குள்ள எப்போ வேணாலும் அவர் என்கேஷ் பண்ணலாம், பணமாக்கப்படலாம். அப்போது அவர் எப்போ போகிறாரோ அப்போ தான் அங்கே மைனஸ் ஆகும். பட் இந்த பர்டிகுலர் டேட்டில் அவர் கேஷ் புக் ஷோஸ் ₹1000, பட் பாஸ்புக் ஷோஸ் ₹2000. பார்த்தீங்களா, 2 வித்தியாசம் வருது இல்லையா? இப்போ நம்ம மறுபடியும் பார்க்க போகிறோம். எல்லா எக்ஸாம்பிளும் இதே பேசிஸ் தான். நவ் வி ஆர் ப்ரிப்பேரிங் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கேஷ் புக். இதுதான் முக்கியங்க. கேஷ் புக்கை போடுறோம். அப்போ எது கரெக்டுன்னு சொன்னேன்? ஆப்போசிட் கரெக்டுன்னு. அப்போ ஆப்போசிட் இது பாஸ்புக். கரெக்டுன்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணிடுங்க, இது ஒரு டிக் அடிங்க, அது கரெக்டு. அப்போ 2000 தான் கரெக்டு. அப்போ இங்கேயும் 2000 வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 1000 கூட ஒரு 1000 ப்ளஸ் பண்ணால் என்ன ஆகும்? 2000 ஆயிரும். கரெக்டாங்களா? ரைட். அப்போது இந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணணும்? ப்ளஸ் ஆடில் வருது. அப்போ இங்கே எழுதணும். என்ன எழுதுறீங்க? செக் issued but not presented for payment அப்படின்னு போட்டுட்டு எவ்வளோ ஆட் பண்ணணும்? 1000 ஆட் பண்ணுறோம். வச்சுங்களா? ரைட். இப்போ ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இதே மாதிரி பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு காட்டுது. பேங்க் சார்ஜஸ். பேங்க் சார்ஜஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏடிஎம் மெயின்டெனன்ஸு, அதே மாதிரி மினிமம் பேலன்ஸு வைக்காமல் பணத்தை ட்ரா பண்ணியிருப்போம், அதுக்கான ஃபைனு, இதெல்லாம் அதே மாதிரி ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம்.
நமக்கு வேண்டி பணத்தெல்லாம் அவங்க கட்டியிருப்பாங்க. அதாவது கிளப் மெம்பர்ஷிப்பு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எல்லாம். அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய டிவிடெண்ட் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. இந்த ஒர்க் அவங்க பண்ணுறதுனால அவங்க ஒரு சின்ன அமௌண்ட்டை இயர்லி ஒன்ஸ் அதை பிடிச்சிருவாங்க. பிடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. இப்போ தேர்ட் வந்து பேங்க் சார்ஜஸ்னு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா தேர்டு ஒர்க்கிங் நோட்ஸ் கேஷ் புக், பாஸ்புக். இப்போ வந்து 100 ருபீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம எக்ஸாம்பிள் எவ்வளோ போடலாம், மோர் தேன் 100 இருக்கணும். அப்போ எவ்வளோ 200 போடுறோம். இப்போ என்ன வந்து கேட்டிங்கன்னா நல்லா கவனிக்கணும். பேங்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பணத்தை பிடிச்சிடறான், மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு பிடிச்சிடறான், சர்வீஸ் சார்ஜ். பிடிக்கும்போது அவன் எழுதுகிற புக்கு பாஸ்புக்கு, நான் எழுதுறதா இருந்தால் கேஷ் புக்கில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ பேங்கர் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம அக்கௌண்ட்டில் 200 ரூபாய் இருந்ததுலேருந்து அவன் 100 ரூபாய் எடுத்துட்டான். இனி பேங்க்ல நமக்கு எவ்வளோ தான் இருக்குது, 100 தான் இருக்குது. பட் தீஸ் டிரான்சாக்ஷன் நாட் yet recorded in our cash book. Our cash book shows the old balance as rupees 200. கேஷ் புக் ரொக்க ஏட்டில் வந்து பழைய தொகையே காட்டுது 200ன்னு. ஆனால் பாஸ்புக்கில் வந்து எவ்வளோ காட்டுது, 100. ஏன்னா அவங்க மைனஸ் பண்ணிட்டாங்க 100 ரூபாய். இப்போ இது எழுதின பிறகு நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா நவ் வி ஆர் ப்ரிப்பேரிங் என்ன புக் போடுறோம், கேஷ் புக் போட்டுட்ருக்கோம். அப்போ எது கரெக்டுன்னு சொன்னேன், இதோட ஆப்போசிட் எது, பாஸ்புக். பாஸ்புக் கரெக்டுன்னா இதை டிக் அடிங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, முடிஞ்சது. அப்போ இங்கே 100 இருக்குங்களா, அப்போது இது கரெக்டு, அதான் டிக் அடிச்சிட்டோம். அப்போ எது ராங், இது ராங். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே 100 வந்தால் இங்கே 100 வரணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 100 மைனஸ் பண்ணுறோம். அப்போ இந்த டிரான்சாக்ஷனை பார்த்தீங்கன்னா இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து மைனஸ்னு வரனால இந்த நீங்கள் லெஸ்ஸில் எழுதணும். அப்போ இங்கே லெஸ் கவுண்டரில் எழுத போகிறோம். என்னென்ன, பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு போட்டுட்டு எவ்வளோ போடுறோம், 100 ருபீஸ் இங்கே போடுறோம். ஓகே. அடுத்தது வந்து ரெண்ட் பெய்டு பை பேங்க். இது வந்து ஃபோர்த்து கால்குலேஷன். இப்போ கேஷ் புக்கு பாஸ்புக்குன்னு போடுறோம். ரெண்ட் பெய்டு பை பேங்க், நாம கட்ட வேண்டிய ரெண்ட்டை பேங்க் கிட்ட கட்ட சொல்லியிருக்கோம், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. அதோ ரெண்ட் பெய்டு பை பேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி கஸ்டமர், வாடிக்கையாளருக்கு வேண்டி பேங்க்ல கட்ட சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்ல வந்து நம்ம பணத்தை எடுத்து அவங்க கட்டிடுவாங்க. அப்போ 200 கொடுத்துருக்கு இல்லையா, அப்போ நம்ம எக்ஸாம்பிள் 300 போடலாம்னா 500 கூட போடலாம். ஆச்சுங்களா? இந்த கால்குலேஷன் தாங்க முக்கியம். ஆச்சுங்களா? இது இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா நீங்கள் யார்கிட்டையும் போய் டவுட்டு கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதாவது இந்த 500 ருபீஸ் ரெண்டு இடத்துலையும் போடுறோம். இப்போது பேங்க்ல இருந்து அந்த பணத்தை பிடிக்கிறாங்க, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு வேண்டி அவங்க கட்டிட்டாங்க. கட்டும்போது 500 ரூபாய் இடத்துல 200 ரூபாய் எடுத்துட்டாங்க. 200 ரூபாய் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு இங்கே எவ்வளோ தான் இருக்கும், 300 தான் இருக்கும். Our passbook balance was rupees 300. But these transaction not yet recorded in the cash book. இது நமக்கு தெரியாது. இந்த காலத்தில் மெசேஜ் வந்துடுங்க, இது பழைய காலத்தில் சம்மன். அப்போ பழைய காலத்தில் வந்து நமக்கு மெசேஜ் வராது, நம்ம 500 இருக்குன்னு நினச்சிருப்போம் பேங்க்கில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எழுதின பிறகு என்ன பண்ணணும், என்ன புக்கு போட்டுட்ருக்கோம், கேஷ் புக்கு. அப்போ கேஷ் புக்கு போடும்போது எது கரெக்டுன்னு சொன்னேன், பாஸ்புக்கு கரெக்டுன்னு சொன்னேன். அப்போ பாஸ்புக்கு கரெக்டுன்னு அதை டிக் அடிங்க, 300 கரெக்டு. இங்கேயும் 300 வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், 200 லெஸ் பண்ணீங்கன்னா இங்கே எவ்வளோ வந்துடும், 300 வரும். அப்போ இந்த டிரான்சாக்ஷன் எங்கே எழுதணும், லெஸ்ஸில் எழுதணும். அப்போ இங்கே வந்து என்ன எழுதுறீங்கன்னா ரெண்ட் பெய்டு பை பேங்க். கொஞ்சம் கன்வீனியன்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கே வசதிகள் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அதில் வந்து நம்ம வந்து 200 ருபீஸ் இங்கே போட போகிறோம். ஆச்சுங்களா? அப்போது 200. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆடில் வந்து ஒரே ஒரு ஐட்டம் இருக்குது, லெஸ்ஸில் 3 ஐட்டம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. போட்டு இந்த 1000 நீங்கள் போட்டிங்கன்னா 1300 சேர்த்துனா 1300 டோட்டல். இப்போ லெஸ்ஸில் வந்து 3 ஐட்டம், 500 + 100 + 200. அப்போது டோட்டல் வந்து 800 ருபீஸ் வருது. இந்த 800 ருபீஸ் நம்ம இங்கே போடுறோம். ஆச்சுங்களா? இப்போ இந்த 1300 இந்த 800 மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 500 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். அந்த ஆன்சர் எழுதும்போது என்ன பண்ண, இந்த ஆன்சருக்கு நேரம் என்ன எழுதும்னா இங்கே கேஷ் புக்குன்னு கொடுத்துருக்கறதுனால இது ஆன்சர் வந்து ஆப்போசிட் தான் வரும். அப்போ இதோட ஆன்சர் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு காட்டுது. அப்போ இதாங்க சம்ம, ரொம்ப சிம்பிள். இந்த கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு
இது நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டவுட் இருக்கிற மாதிரி தெரியும். நான் சொல்கிற பாயிண்ட் கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு 2 டைம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போது இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். அப்போ இதை விட நீங்கள் இல்லுஸ்ட்ரேஷன் தானே போட்டீங்க, எக்ஸசைஸு போடுங்கன்னு தாராளமாக போடலாம். இதில் வந்து நெக்ஸ்ட் மெத்தட் வேறு ஒன்று இருக்குது. ஓவர் டிராஃப்ட் ஒரு மெத்தட் இருக்குது. அப்போது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ், நம்மளுடைய பணம் இருக்குது, அதுலேருந்து செலவு பண்ணுறோம். அப்போ எல்லா மெத்தடிலும் வேணால் நம்மளுக்கு வந்து போட்டு காட்டுறேன். இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.